Hey guys, this is Somal here. Welcome to Somal Speaks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 2570. merge டூ டி அரேஸ் பை சம்மிங் வேல்யூஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ ஆர் கிவன் 2D இன்டிஜர் அரே num1 அண்ட் nums2 அப்படின்ற ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க. num1 அப்படின்ற அரேல ஒவ்வொரு இண்டெக்ஸ்லேயும் வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா ரெண்டு எலமெண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஐடின்றது இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து வேல்யூன்றது இருக்கும். தட் இண்டிகேட் தட் த நம்பர் வித் ஐடி. ஸோ இந்த ஐடிக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி இன்னொரு nums2 அப்படின்ற ஒரு அரேலையும் அதே மாதிரி ஐடின்றதையும் கொடுத்துருப்பாங்க அண்ட் வேல்யூன்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஐடி வந்து ஒன்னாகவும் இருக்கலாம் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் ஈச் அரே ஒவ்வொரு அரேலையும் வந்து கண்டென்ட்ஸ் யூனிக் ஐடிஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்து சார்ட்டடாக இருக்கு அசெண்டிங் ஆர்டர்ல பை ஐடி மூலியமாக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நாம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ரெண்டு அரேவையும் வந்து merge பண்ணும் ஒரே அரேவா. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆகி இருக்கணும் பேஸ்ட் ஆன் ஐடி பொறுத்து. ஓகேவா? அண்ட் இந்த சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்லி ஐடி தட் அப்பியர்ஸ் இன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ அரேஸ் should be included in the resulting array. அதாவது இந்த அரேலையும் வந்து ஐடி ஒன்னுன்றது இருக்கு அண்ட் இந்த அரேலையும் ஒன்னுன்றது இருக்கு. பட் நம்ம ரிசல்டன்ட்ல வந்து ஒரே ஒரு ஐடி அந்த ஒன் மட்டும்தான் இருக்கணும். அது அதர் டைம் வந்து அந்த மாதிரி ஒன்னுன்றது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அண்ட் அண்ட் அதற்கு கூட வரக்கூடிய ஃபாலோவிங் ஐடிஸாக இருக்கக்கூடிய லிஸ்ட்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய nums1 அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய ஐடி ஒன் ஆனதையும் nums2ன்ற இருக்கக்கூடிய அரேல இருக்கக்கூடிய ஐடி ஒன் ஆனதையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரே ஐடி அந்த அந்த ஐடிக்கு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வேல்யூவை சம் பண்ணும். ஸோ இங்க வந்து 2ன்றது ஒரு கரஸ்பாண்டிங் வேல்யூ, அதே மாதிரி இங்க 4ன்றது வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூ. ரெண்டையும் நம்ம வந்து சம் பண்ணா 6. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைனலா ஒரு அரே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் ஐடி ஷுட் பி இன்க்ளூடட் ஒன்லி ஒன்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு ஐடியும் வந்து ஒரு டைம் தான் இன்க்ளூட் ஆகணும். அண்ட் இட்ஸ் வேல்யூ ஷுட் பி த சம் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் திஸ் ஐடி இன் த டூ அரேஸ். If ID does not exist in one of the two arrays, then assume its value in the array to be 0. இப்போ ஒரு ஐடி வந்து ரெண்டு அரேலையுமே இல்லைன்னா அதாவது ஏதாவது ஒரு அரேல இல்லைன்னா தென் அதோடைய வேல்யூ வந்து நான் 0ன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ நீட் டு ரிட்டர்ன் த ரிசல்ட்டிங் அரே வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. த ரிட்டர்ன் அரே மஸ்ட் பி சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர் பை ஐடி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ல போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கீ வேல்யூஸ்க்கான ஒரு டிக்ஷனரி டிஃபால்ட் டிக்ஷனரி மூலயமா நம்ம வந்து ஒரு கீ வேல்யூஸ்க்காக ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து கீ வந்து ஐடியா இருந்ததுன்னா அதோடைய வேல்யூ வந்து இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய மொத்த சம்ஸாக எடுத்துப்போம். ஓகேவா? ஒன் எந்த இடத்துல நமக்கு ரிப்பீட் ஆனாலுமே சரி அதோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணிட்டே நான் வருவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனக்கு 2 வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா இனிஷியலாக அதோடைய வேல்யூ வந்து 3ஆக அசைன் பண்ணுவேன். அண்ட் அடுத்த சப்சிக்வெண்ட் டைம் எனக்கு வந்தால் 2க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன இருக்கோ அதை சம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ எதில் இட்ரேட் பண்ணணும்னா nums1. ஓகேவா? ஸோ அந்த அரே வந்து ஐட்ரேட் பண்ணிட்டு அண்ட் ஹச் ஆஃப் நம்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ அந்த வேல்யூ வந்து டைரக்டாக ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் டிஃபால்ட் இது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு இன்டிஜர் வேல்யூ 0ன்றது அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் திரும்ப இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் nums2 அப்படின்ற அரேக்கும் நான் வந்து கொடுக்குறேன். பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா ஒவ்வொரு அரேலையும் 2 எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மன்னு எடுத்துட்டோன்னா அது லிஸ்ட்டாக எடுத்துக்கும். ஓகேவா? 2 எலமெண்ட் எடுக்கணுன்றதுனால அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் அப்படின்ற ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ரிசல்ட் அப்படின்ற அரேல வந்து எனக்கு என்ன இருக்கணும்னா இதில் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். அந்த கீ வேல்யூ பேரை ஒவ்வொரு லிஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து அப்பான் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹச்சில் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா இப்போ 1க்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ 6 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பட் நான் இந்த ரிசல்ட்ன்ற அரேல எப்படி ஆட் பண்ணா 1,6 அந்த மாதிரி நான் கொண்டு வரோம். ஸோ இப்போ நம்ம அதை தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் என்னது ஐடி ஐ கமா வேல்யூ இன்
வேல்யூ இன் ஹெச் டாட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணுவோம். அப்புறமேட்டுக்கு ரிசல்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஐ கமா வேல்யூவை நம்ம இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு இது வந்து ரன் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து ஐடிஸ் வந்து அவங்க அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் த ரிசல்டிங் அரே த ரிட்டர்ன் அரே மஸ்ட் பி சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர் பை ஐடி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஹச் டாட் ஐட்டம்ஸ்ன்றதை வந்து நம்ம சார்ட் பண்ணுறோம். எப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷனான லேம்டா யூஸ் பண்ணி. ஓகேவா? லேம்டா எக்ஸ், அந்த எக்ஸ் ஆஃப் 0னா இதில் இருக்கக்கூடிய இந்த கீ எடுத்துக்கும். ஓகேவா? அண்ட் எக்ஸ் ஆஃப் 1னா இந்த வேல்யூவை பொறுத்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கீ பொறுத்து சார்ட் பண்ணனால எக்ஸ் ஆஃப் 0ன்றது கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். key which is equal to lambda x ன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. தென் சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் ஆயிடுச்சு. See you guys in more such LeetCode videos. Until then, bye.